எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்கள் ராண்டி சிஎன்ஆர். இது நம்ம WN ரெஸ்லிங்கோட எலிமினேஷன் சேம்பர் இன்டர்கான்டினல் சாம்பியனுக்கு நடக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட்டாக வரது யார்? மாஸ்டர் ஆஃப் ஆல் மான்ஸ்டர்ஸ் பிரான் ஸ்ட்ரோமன். அடுத்ததாங்க கரண்ட் இன்டர்கான்டினல் சாம்பியன் த பிக் கை ரைபேக் வந்திருக்காருங்க. மேட்ச் ஆரம்பமாயிடுச்சு மக்களே. வந்தாலுமே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பைன் பஸ்டரை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம பிரான் ஸ்ட்ரோமனுக்கே ஒரு டிடிடியை போட்டிருக்காருங்க. அதுக்கப்புறம் ரைபேக் என்ன செய்ய காத்திருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்சு இது பவர் ஸ்லாமுங்க. அற்புதம், நல்ல ஆரம்பம்னே சொல்லலாங்க. அடுத்ததான் நம்ம பிக் SOBK ஒரு சூப்ளெக்ஸ் போட்டிருக்காருங்க. மேட்ச்சு சும்மா ஆரம்பிச்சது கலக்கலன்னு இருக்குது. ஒரு பிக் கோஸ்ட் லைன். அடுத்ததான் என்ன செய்ய போகிறாரு நம்ம ரைபேக்? மறுபடியும் ஒரு பவர் ஸ்லாமுங்க. இதை நான் எதிரே பார்க்கல. பிரான் ஸ்ட்ரோமன் எனக்கு தெரிஞ்சு சூப்ளெக்ஸ் முயற்சி பண்ணுறாரு. இல்லை, ரைபேக் என்னங்க இது? ரைபேக் வந்ததுலேருந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு, அப்படி தான் சொல்ல முடியும். சொல்லி வாய முடியல. ஒரு பேக் த்ரோ ஸ்லாமுங்க நம்மளோட ஸ்ட்ரோமன்ட்ட இருந்து. நம்ம ரைபேக் கவுண்டர் அடிப்பாரா? இல்லை, மறுபடியும் ஒரு சூப்ளெக்ஸ் போட்டிருக்காருங்க. எனக்கே வாடா நீ சூப்ளெக்ஸ் போடுற அப்படின்ற மாதிரி அதே ஒரு பதிலடின்னு சொல்லலாங்க. மறுபடியும் ஒரு கோஸ்ட் லைன் நம்ம பிரான் ஸ்ட்ரோமன்ட்ட இருந்து ஒரு பிக் பூட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததை என்ன செய்ய போகிறாரு? ஒரு சம்மோவன் ட்ராப். இது நம்ம ரைபேக்கோட ஃபினிஷரும் கூட தாங்க. அடுத்தது என்ன செய்ய போகிறாரு நம்ம பிரான் ஸ்ட்ரோமன்? ஒரு பவர் ஸ்லாம் டெலிவரி பண்ணியிருக்காருங்க நம்ம ஸ்ட்ரோமன். மெதுவாக எழுந்த ஒரு நெக் பிரேக்கர் போட்டிருக்காருங்க நம்ம ரைபேக். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமனையே இழுத்து போட்டு ஒரு ஹெட் லாக் டவுன் டேக்கை லோட் பண்ணிட்டு இருக்காரு. அது போக ஒரு சைட் பேக் பிரேக்கர். அது போக பார்த்தீங்கன்னா மெல்லமாக மேலே தூக்கி ஒரு நார்மல் பேக் பிரேக்கர். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாரு? ஒரு பிக் பாடி ஸ்லாம். அப்புறம் ஒரு ட்ராப் கிக். பேக் டு பேக் கவுண்டர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸ்ட்ரோமனுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கொடுக்க மாட்டாரு ரைபேக். ஸ்ட்ரோமனுக்கு இப்போது ஒரு ஸ்பியர் விழுந்திருக்கு. அடேங்கப்பா, அரங்கமே அதிருதுங்க, வேறு மாதிரி இருக்குது. அது போக நம்ம ரைபேக்கோட ஃபினிஷரான ஒரு சம்மோவன் ட்ராப் அப்ளை பண்ணியிருக்காருங்க ரைபேக். ஆனால் நம்ம ஸ்ட்ரோமனுக்கு ஒரு ட்ராப்லாம் பத்தாதுங்க. ஒரு பேக் பிரேக்கர் போட்டிருக்காரு நம்ம ரைபேக்குக்கு. அதே மாதிரி ஒரு டிடிடி செயல்படுத்தியிருக்காருங்க நம்ம ஸ்ட்ரோமன் ரைபேக்குக்கு. இப்போ என்ன செய்ய போகிறாரு? அலேக்கா மேலே தூக்கி மிலிட்ரி ப்ரெஸ் இல்லாமல் போடுறாருங்க நம்ம ரைபேக்குக்கு. நம்ம ஸ்ட்ரோமன் பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுன்னு சொல்லணும். அவரோட சக்தியை வெளிப்படுத்துகிற விதமாக இருந்தது. ஒரு ஸ்பைன் பஸ்டருங்க, செமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூவ் அது. அதை தொடர்ந்து என்ன செய்ய போகிறாரு? ஒரு டாக்டர் பாம்பை போட்டிருக்காருங்க நம்ம ரைபேக்குக்கு நம்மளோட ஸ்ட்ரோமன். ஓ மை காட்! அதை தொடர்ந்து ஒரு பாயில் டிரைவர் அப்ளை பண்ணியிருக்காருங்க ஸ்ட்ரோமன். ஒரு டெட்லியஸ்டான ஒரு மூவ். நோ, இது மான்ஸ்டர் பவர் ஸ்லாம் முடிச்சு வைக்கிறாரா நம்ம ரைபேக்கோட இன்டர்கான்டினல் ரைடர். ஆமாங்க, இப்போ அடுத்ததான் ஸ்ட்ரோமன்ட்ட மோத யார் வர போகிறாங்க? The next entrant in this elimination chamber match, த ரூட் ஆஃப் ஆல் ஈவல் அலிஸ்டர் பிளாக் வந்தது மட்டும் இல்லாமல் பிரானுக்கே ஒரு கோஸ்ட் லைன் அப்ளை பண்ணியிருக்காருங்க. ஓ மை காட்! இது எப்படிங்க இவரால் முடிஞ்சு? இவ்வளோ பெரிய உருவத்தை அசால்ட்டை தூக்கி ஒரு டிரைவர் அப்ளை பண்ணியிருக்காரு. இது ரஷ்யன் லெக் ஸ்வீப். அடுத்ததா இல்லைங்க, இது பிளாக் மேஸ். அவரோட ஃபினிஷரும் கூட கவர் பண்ணுறாரு. ஒன் போதாதுங்க, இவர் சாதாரண மனிதன் இல்லை, மான்ஸ்டர். இப்போ ஒரு டொர்னேடோ டிடிடியை போட்டிருக்காருங்க. அலிஸ்டர் பிளாக் வந்ததுலேருந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு பேக் பிரேக்கர். அதை தொடர்ந்து அலிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைன் கிராக்கரையும் யூஸ் பண்ணியிருக்காருங்க. இப்போ நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் கவுண்டர் அடிச்சிருக்காருங்க. ஒரு டாக்டர் பாம்பு போட்டு கவர் பண்ணியிருக்காரு, பின் பண்ணியிருக்காரு. ஒன் ஆனால் கிக் அவுட் பண்ணிட்டாருங்க அலிஸ்டர் பிளாக். அதை தொடர்ந்து ஒரு மான்ஸ்டர்ஸ் பவர் ஸ்லாமுங்க. எப்படி சர்வை பண்ண போகிறாரு அலிஸ்டர் பிளாக் அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பைன் பஸ்டருங்க. அதை தொடர்ந்து ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா த்ரோ பேக் ஸ்லாமை யூஸ் பண்ணியிருக்காருங்க அலிஸ்டர் பிளாக்கு அகேன்ஸ்டாக. என் முதுகை உடைக்கிற முதுகை உடைச்சி வீத்திரம் பாருன்னு ஒரு சம்மோவன் ட்ராப்பையும் அப்ளை பண்ணியிருக்காருங்க நம்மளோட த மான்ஸ்டர் ஆஃப் ஆல் மான்ஸ்டர்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு சூப்ளெக்ஸ்க்கான முயற்சி. பிளாக் முயற்சி பண்ண முடியுமா? சூப்ளெக்ஸ் என்ன பிரைன் பஸ்டரை போட்டு காட்டுறேன்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு மூவை செயல்படுத்தியிருக்காருங்க நம்ம அலிஸ்டர் பிளாக். அதை தொடர்ந்து ஒரு பிளான்ச்சா ட்ராப். ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா 10 பக்கம் மேலே ஏறிட்டு இருக்காருங்க. ஒரு தவறான முடிவு, அதை அழகாக பயன்படுத்திக்கிட்டாரு பிளாக். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பாடி ஸ்லாம் ஸ்ட்ரோமனுக்கு போட்டிருக்காருங்க. இப்போ அவரோட ஃபினிஷர் பிளாக் ஸ்மாஷ்ங்க பார்க்குறதுக்கு நல்ல அற்புதமாக இருந்தது. அதை தொடர்ந்து ஒரு ஸ்பின் கிக். இப்போ ரிங் பக்கமாக போயிட்டு இருக்காரு அலிஸ்டர் பிளாக். அங்கேருந்து ஒரு அழகான மூன் சால்ட் பேக் டு பேக். ஸ்ட்ரோமன் பெரிய அடிகளாக தான் வாங்கிட்டு இருக்காரு. நம்மளோட அலிஸ்டர் பிளாக்கும் இந்த முறை ஸ்ட்ரோமனை விட்டுறமா தெரியலைங்க. ஒரு மங்கி ஃபிளிப் நல்லா இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்தது.
ஸ்ட்ரோமனை பின் பண்ணி பிளாக் அடுத்த கட்டத்துக்கு போவாரான்னு பார்க்கணுங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தெரியுது. ஒரு பயங்கரமான ஒரு பவர் ஸ்லாம்னு சொல்லணும். இந்த முறை பார்த்தீங்கன்னா டேன் பக்கு மேலே ஏறி உட்காந்துட்டாருங்க ஸ்ட்ரோமன். அங்கேருந்து ஒரு பெரிய பிக் கோஸ்ட் லைன் ட்ராப் போட்டிருக்காருங்க நம்மளோட ஸ்ட்ரோமன். அதை தொடர்ந்து என்ன செய்ய போகிறாரு, ஒரு பேக் பிரேக்கர். அடுத்ததாக ஒரு டிடிடி போட்டிருக்காருங்க. உன் பேர் தானே பிளாக், உன்னோட கனவுகளை இருள் உலகத்துக்கே அனுப்புறன்ட்டு ஒரு மான்ஸ்ட்ரஸான பவர் ஸ்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்காருங்க. இப்போ பிரான் ஸ்ட்ரோமனோட ஒரே கேள்வி, அடுத்தது யார் வர போகிறீங்க? வந்திருக்கிறது யார், நம்ம செத் ஃப்ரீக்கன் ரோலின்ஸ். வந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரோமன் வந்து ஒரு ட்ராப் வாங்குறாருங்க. இன்றைக்கி ஸ்ட்ரோமன் அவரோட அரக்கத்தன்மையோட உச்சக்கட்டத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். சும்மா போட்டு பொழந்துட்டு இருக்கிறாருங்க எல்லாத்தையும். இந்த மிருகத்தை நம்ம செத் ரோலன்ஸால் வேட்டையாட முடியுமா அப்படின்னு பார்க்கணும். செத் ஃப்ரீக்கன் ரோலன்ஸை கார்னரில் லாக் பண்ணியிருக்காருங்க ஸ்ட்ரோமன். அதை தொடர்ந்து டாப் ரோப் ஒரு வர்டிகல் சூப்ளெக்ஸ். அப்பா பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருந்ததுங்க அந்த மூவ். ரெஸ்ட் எடுக்கலாம் டைமே கொடுக்காம ஒரு மான்ஸ்டர்ஸ் பவர் ஸ்லாமை பேக் டு பேக் அப்ளை பண்ணுறாருங்க. அதன் பிறகு செத் ரோலன்ஸோட முதுகை உடைக்கிற வேலையிலையும் ஈடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நோ என்ன ஒரு டிடிடி செமையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நல்லா அடிபட்டிருக்கும் செத் ரோலன்ஸுக்கு. ஐயோ ஒரு டாக்டர் பாம் போட்டு கவர் பண்ணியிருக்காருங்க. செத் ரோலன்ஸ் ஹெல்மெட் பண்ணுவாரா? நோ, செத் ரோலன்ஸ் அதை கிக் அவுட் பண்ணியிருக்காருங்க. மறுபடியும் ஒரு பாயில் டிரைவர் ரைபேக்கு இதே ஒரு மூவை போட்டு தான் ஹெல்மெட் பண்ணாரு. அதே தான் இங்கே நடக்க போகுதா. ஸ்ட்ரோமன் கவர் பண்ண மாட்டுறாருங்க, ஏன்னு தெரியல. மறுபடியும் மேலே இருக்காரு. அலேக்கா மொத்தனாம்பில் பிடிச்சி தூக்கி போட்டாரு செத் ரோலன்ஸ். இதே ஒரு தவிர தான் அலிஸ்டர் பிளாக் டீம் பண்ணாரு. ஒரு ஸ்டாம்புங்க, ஒரு நீ ட்ராப் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குங்க. செத் ரோலன்ஸ் இப்போ என்ன செய்ய போகிறாரு, ஒரு பாட்டி ஸ்டாப் பவர் பாம் வேறு மாதிரி இருந்ததுங்க. மறுபடியும் ஒரு ஸ்டாம்ப். எஸ் செத் ரோலன்ஸ் உங்களால் முடியும். ராக் பாட்டம் எப்படிங்க ஸ்ட்ரோமனை தூக்கி ராக் பாட்டம் போட்டார். அதன் பிறகு இது பேபேக் டைம், ஒரு டாக்டர் பாம். ஆனால் எதிர்க்க இருக்க ஸ்ட்ரோமன் பத்தலை. ஒரு அருமையான கவுண்டர் சூப்பர் கிக். அது கூடவே ஒரு பிக் பட்டர்ஃப்ளை சூப்ளெக்ஸ். த ஆர்கிடெக்ட், த பீஸ்ட் ஸ்லேயர் இந்த மாஸ்டரை வீழ்றதுக்கான ட்ராப்பை செட் பண்ணிட்டு இருக்காருங்க. என்ன பயங்கரமான ஒரு பெடிகிரி. இந்த மூவ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ராயல் ரம்பில் கோடி ரோட்ஸை வீழ்த்துருக்கு இதே ஸ்பாட் அவுட் கப் ஸ்டாம்பை தான் யூஸ் பண்ணாரு. இந்த முறை கவர் பண்ணியிருக்காரு. 1 2 3 எலிமினேட் பண்ணிட்டாருங்க ஸ்ட்ரோமனை. ரோலின்ஸ் கூட மோத போகிறது ஜெஃப் ஹார்டி. வந்தனையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பாம் கொடுத்து வெல்கம் போனஸோட வரவேற்றிருக்காருங்க செத் ரோலின்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை சூப்ளெக்ஸ். செத்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஜெஃப்பை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காருங்க. ஒரு ராக் பாட்டம் கொடுத்துருக்காரு செத் ஃப்ரீக்கன் ரோலின்ஸ். இப்போ ஒரு வீட் ட்ரிகர் அப்ளை பண்ணியிருக்காருங்க. ரெவல்யூஷனரின்னு எதுக்கு இவரை சொல்கிறாங்க அப்படின்றத ஜெஃப் ஹார்டி காட்டியிருக்காரு. ஒரு நெக் பிரேக்கர். அது போக இப்போ என்ன செய்ய போகிறாரு, பெடிகிரி. சீக்கிரமாகவே இந்த மேட்சை முடிக்க பார்க்குறாருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பயங்கரமான ஸ்டாம்ப். அது போக பார்த்தீங்கன்னா ஹரிகேன் ராணா எப்போ பயங்கர எஃபெக்டிவான ஒரு மூவ். அதன் பிறகு ஒரு ரோலின்ஸ் ஃப்ராக் ஃப்ளாஷுங்க. ஹார்டி செத்தை எதிர்பாரான்னு பார்க்கணும், எதிர்த்துருக்காருங்க. ஒரு நல்ல க்ராஸ் லைன் ட்ராப். ஆனால் நம்ம சேர்த்து இந்த முறை பிடிச்ச ஒரு வர்டிகல் சூப்ளெக்ஸுக்கான ஒரு முயற்சியில் இருக்காருங்க. ஓ மை காட், ரொம்ப அழகாக டிடிடியாக மாற்றிட்டாருங்க ஜெஃப் ஹார்டி. என்ன ஒரு நல்ல கவுண்டர் அது, நான் எதிரே பார்க்கலிங்க அதை. அதன் பிறகு ஹார்டி ஒரு ட்விஸ்ட் த ஃபேட் போட்டிருக்காரு, கவர் பண்ணியிருக்காருங்க. செத்த 1 2 கிக் அவுட். ஜஸ்ட் ஒரே ஃபினிஷரில் செத்து பின் பண்ணுறதுல நடக்காத காரியங்க. இங்கே ஒரு அழகான பிரிட்ஜ் சூப்ளெக்ஸ். அதுக்கப்புறமே ஒரு பிளான் ஷாட் ட்ராப். அது போக ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளைங்க. ஹார்டியன் தான் யாருன்றதை இங்கே செத் ரோலின்ஸ் காட்டியிருக்காரு. இன்னொரு ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட். இது யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. டாப் ரோப்புக்கு போயிருக்காருங்க. ஸ்வான்டான் பாம். அடுத்ததாக என்ன செய்ய போகிறாரு ஜெஃப் ஹார்டி. ஆர்கேயோ செத் ரோலின்ஸ் இருந்து யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். கவர் பண்ணியிருக்காருங்க ஜெஃப் ஹார்டியை. 1 ஆனால் கிக் அவுட் பண்ணிட்டாருங்க ஜெஃப் ஹார்டி. இப்போ என்ன செய்ய போகிறாரு ரோலின்ஸ், ஒரு பேக் அண்ட் ஏரோ, ஒரு ஸ்டாமிங்கான மூன் சொல்லாங்க. இப்போது பிளான்ஷா ட்ராப்கான முயற்சி. ஆனால் அதை கவுண்டர்லேயே பவர் பாமாக மாற்றிட்டார் செத். கையோட பின்னும் பண்ணியிருக்காரு. ஆனால் கிக் அவுட் பண்ணிட்டாருங்க ஜெஃப் ஹார்டி. இப்போ என்ன செய்ய போகிறார் செத் ரோலின்ஸ், ஒரு ஜாக் ஹேமர் போட்டிருக்காருங்க.
எனக்கு தெரிஞ்சு இது ஸ்விங் பிளேட். செத் ரோலின்ஸ் அவரை ஏன் கிங் ஸ்லேயர்னு கூப்பிட்றாங்கன்னு ஜெஃப் ஹார்டி காட்டிட்டு இருக்காருங்க. ஒரு சூப்பர் கிக், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் ஹேமரா, இல்ல ஒரு வெர்டிகல் சூப்ளெக்ஸா, அதெல்லாம் இல்லப்பா, இது பிரைன் பஸ்டர். ஒரு பயங்கரமான பிரைன் பஸ்டர் வாங்கியிருக்காருங்க ஜெஃப் ஹார்டி. அதுக்கப்புறமா நின்று இருக்காரு. இப்போ ஒரு டாக்டர் பாமையும் வாங்கியிருக்காருங்க ஜெஃப் ஹார்டி. இதன் பிறகு ஒரு நீ டிராப் நம்ம ரோலின்ஸ்ட இருந்து ரோப்ஸ் கிட்ட போயிருக்காருங்க. அங்கிருந்து ரோப்ஸ் மேலே ஏறி ஒரு அருமையான மோல் சால்ட்டை டெலிவர் பண்ணியிருக்காருங்க நம்ம செத் ரோலின்ஸ். இப்போ ஒரு கப் ஸ்டாம்ப். மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. செத் டேனியலை ஃபேஸ் பண்ண போறாரு, அது உறுதி. 1 2 முடிச்சிருங்க. இல்லைங்க, நீங்க சொன்ன எப்படிங்க, நான் ஒத்துக்கவே இல்லைன்னு ஒரு எக்ஸ் ஃபேக்டர் போட்டு நம்ம ஜெஃப் ஹார்டி எனக்கே பதில் சொன்ன மாதிரி இருந்ததுங்க. இங்க ஒரு கல் கிரஸ்டின் ஃபினாலி. அதுக்கப்புறம் ஜெஃப் ஹார்டி என்ன செய்ய போறாரு? ஓ மை காட், ஒரு ஓவர் ஹெட் ரோல் அப் பண்ணியிருக்காருங்க. ஆனால் செத்தை பின்பற்ற இது போதாதுங்க ஜெஃப் ஹார்டி. அதே நடந்திருக்கு. செத் ரோலின்ஸ் மறுபடியும் எழுந்து நின்றுருக்காரு. ஆனால் இந்த இடத்துல ஒரு லெக் ஸ்வீப்பை போட்டிருக்காருங்க நம்மளோட ஜெஃப் ஹார்டி. 2 பேருமே கலக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு டவுன் டவுன் ஹோல்ட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பாடி ஸ்லாம் ரோலின்ஸுக்கு கொடுத்துருக்காரு ஜெஃப் ஹார்டி. இப்போ ஃபினிஷர் டைம் ட்விஸ்ட் த ஃபேட். வேற மாதிரிங்க. ஆனாலுமே பத்தலை. டேய் இப்போ செத் ரோலின்ஸ் மறுபடியும் எழுந்து நின்றுருக்காருங்க. ஸ்டன்னர். எஸ், இப்போ நம்ம செஃப் என்ன செய்ய போறாரு? டாப் ரோப்புக்கு மறுபடியும் போறாருங்க. ஏறாரு. இப்போ ஸ்வான்டான் பாம். என்னங்க இது? மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட் நம்ம செத் ரோலின்ஸுக்கு கவர் பண்ணியிருக்காரு. 1 2 3 ரோலின்ஸை டிஃபீட் பண்ணிட்டாருங்க ஜெஃப் ஹார்டி ஆன் ஃபயர். டேனியல் த டிராகன் பிரைன் வந்திருக்காருங்க. வந்தோடனே ஒரு பவர் பாம் போட்டிருக்காரு. லாஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆஃப் சேம்பர் மேட்சுங்க. இப்போ ஒரு ஃபேஸ் பஸ்டர். ஆல்ரெடி ஜெஃப் கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பார். செத்தை ஃபேஸ் பண்ணல. ஒரு பிளான்ச்சர் ட்ராப் நம்ம டேனியல் பிரைன்ட்டு இருந்து. இப்போ ஒரு சப்மிஷனுக்கான முயற்சிங்க. எஸ்டிஎஃப் லாக் அப்ளை பண்ணியிருக்காரு. டேப் அவுட் பண்ணி வர ஜெஃப் ஹார்டி கஷ்டப்பட்டு செத் ரோலின்ஸை டிஃபீட் பண்ணி ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்காருங்க. பிரைன்ட்டு இருந்து இப்போ சைட் பேக் பிரேக்கர், தென் சன்செட் ஃபிளிப் கவர். 1 2 கிக் அவுட் பண்ணிட்டாருங்க ஜெஃப் ஹார்டி. ஓ மை காட், கேமன் நீ டிராப் நம்ம டேனியல் பிரைன்ட்டு இருந்து. ஆனால் அதுக்கெல்லாம் அசுரமாக தெரியல ஜெஃப் ஹார்டி. ஒரு கோர்ஸ் லைன் ட்ராப்பை கவுண்டர் பண்ணியிருக்காருங்க. அது போக ஒரு பிரிட்ஜ் சூப்ளெக்ஸ். தயாரானாலும் கனவுக்காக போராடிட்டு இருக்காருங்க ஜெஃப் ஹார்டி. இங்கே பாருங்க, ஸ்பானிஷ் ஃப்ளை. அது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இப்போ என்ன செய்ய போறாரு? பிளான்சார் ட்ராப் டேனியல் பிரைனுக்கு. அடுத்ததா ஒரு ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட். பயங்கரமாக இருக்குதுங்க இந்த மேட்ச். சுவாரஸ்யத்தோட உச்சக்கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு இந்த எலிமினேஷன் சேம்பர் 2025. ஒரு லெக் ஸ்வீப் போட்டிருக்காருங்க. அதன் பிறகு ஒரு டவுன் டு ஹோல்ட். அப்புறம் ஜெஃப் ஹார்டி ஒரு எக் ஃபேக்டரை யூஸ் பண்ணி நான் ஒரு எஃபெக்டருன்றத டேனியல் பிரைன் காட்டிட்டு இருக்காருங்க. இது ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட். எதிரே பார்க்காத நேரத்தில் ரிங் ஆஃபரன்ஸுக்கு போயிட்டு இருக்காருங்க ஜெஃப் ஹார்டி. அங்கிருந்து ஒரு ஸ்வான்டான் பாம். பயங்கரமாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. பிரையனும் போராடிட்டு இருக்காருங்க. இங்கே பாருங்க, ஒரு ஃப்ளையிங் ஹெட் சார்சரஸ். அது போக பார்த்தீங்கன்னா எப்பா ஒரு ஹாரிகேன் ரானா நம்மளோட ஜெஃப் ஹார்டிக்கு. அது போக ஒரு பிக் பாடி ஸ்லாம் நம்ம டேனியல் பிரைன்ட்டு இருந்து. இப்போ என்ன செய்ய போறாரு? ஹார்டியை 10 பக்கில் லாக் பண்ணியிருக்காருங்க. இப்போ மெல்லமாக மேலே ஏற்றி எனக்கு தெரிஞ்ச இது டாப் ரோ ஃப்ராங்கன் ஸ்டைனருங்க. ஓ மை காட், பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சூப்ளெக்ஸ் ட்ராப். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு? இது சைக்கிள் நெய். நான் டேனியல் பிரைன் என்ன எஸ்வே மேனு எதுக்கு சொல்கிறாங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கணுன்ட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிஎஃப் லாக் அப்ளை பண்ணியிருக்காருங்க. ஜெஃப் ஹார்டி டேப் அவுட் பண்ணுவாரா? வாய்ப்பு இல்லை. இங்கே பாருங்க, ஒரு கேமன் நீ ட்ராப் நம்மளோட டேனியல் பிரைன்ட் இருந்து. ஆனால் ஒரு ஹிப் ஹாப் பண்ணி ஒரு ட்ராப் கிக் கொடுத்துருக்காரு. நீ மட்டும் இல்லை, நானுமே அசாத்தியமான ஒருத்தன் தான் ஜெஃப் ஹார்டி சொல்கிறாங்க. ஒரு பயங்கரமான எக் ஃபேக்டர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் ஸ்லீப்பர். சப்மிஷன் ஸ்பெஷலிஸ்டான டேனியல் பிரைனுக்கு ஸ்லீப்பர் போட்டிருக்காருங்க நம்மளோட ஜெஃப் ஹார்டி. அது போக ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட் அகெயின். ஏன் பாப்பா என்னங்க நடக்குது இந்த மேட்ச்சில்? இப்போ ஜெஃப் ஹார்டி ஒரு ஆங்கிள் லாக் அப்ளை பண்ணியிருக்காருங்க. டேனியல் பிரைனையே டேப் அவுட் பண்ண வைக்க நினைக்கிறாரு. அது நடக்குமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறிதாங்க. இதை தொடர்ந்து டேனியல் பிரைனுக்கு இப்போ ஒரு வார்த்தைகள் சூப்ளெக்ஸ்.
பிரையன் பார்த்தீங்கன்னா அவரோட ரெஸ்லிங் கரியரில் ஃபர்ஸ்ட் டைமாக இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிற முயற்சியில் இருக்காருங்க. டேனியல் பிரையனோட கனவு நிறைவேறுமா இல்லை பின் வாங்குவாரான்னு பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். இங்கே ஒரு ஸ்பின் பாக் கோஸ்ட் லைன், இதே கோஸ்ட் லைனை பயன்படுத்தி தான் லோகன் பால் ஜெஃப் ஹார்டியை 2025 ராயல் ரம்பிளில் இருந்து எலிமினேட் பண்ணாருங்க. அதை மறக்கக்கூடாது. என்ன ஒரு தண்டரஸான பவர் பாம். அதை தொடர்ந்து ஒரு சூப்ளெக்ஸை யூஸ் பண்ணியிருக்காருங்க டேனியல் பிரையன். என்ன செய்ய போகிறாரு அகெயின்? ரெண்டாவதா ஒரு சூப்ளெக்ஸுங்க நம்ம ஜெஃப் ஹார்டிக்கு. இப்போது ஒரு சட்மிஷனானு நம்ம பார்க்கணும். இல்லை மறுபடியும் ஒரு சூப்ளெக்ஸ். எடி குரேரோவோட ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறாரா டேனியல் பிரையன்? இப்போது இல்லைங்க, அதையும் தாண்டி நாலாவது ஒரு சூப்ளெக்ஸ் மறுபடியும் வாங்கியிருக்காரு ஜெஃப் ஹார்டி. அது போக இன்னொரு சூப்ளெக்ஸ், மொத்தமாக 5 சூப்ளெக்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காருங்க. ஓஹோ, இது நல்லதுக்கே இல்லை. ஆறாவது ஒரு சூப்ளெக்ஸ். இதை பார்க்கும் பொழுதே நமக்கு நல்லா புரியுது டேனியல் பிரையன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்காருங்க. நம்பர் 7 ஜெஃப் ஹார்டி ஒரு பரிதாபக்கூடிய நிலைமையில இருக்காருங்க. நம்பர் 8, ஓ மை காட், டேனியல் பிரையன் ஜெஃப் ஹார்டியை போட்டு பந்தாடிட்டு இருக்காருங்க. நம்பர் 9, இதுக்கு மேலே ஜெஃப் ஹார்டியால் தாக்கு பிடிக்க முடியுமா? நம்பர் 10, டேனியல் த டிராகன் பிரையன் ஒரு பீஸ்ட் மோட்ல இருக்கிறத நம்ம எல்லாரும் கண் கூட பார்க்குறாங்க. ஒரு கேமன் நீ ட்ராப் அவரோட ஃபினிஷரும் கூடாது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சட்மிஷன் லாக் அப்ளை பண்ணியிருக்காருங்க. ஆனால் டேப் அவுட் பண்ணுற நிலைமையில இப்போ ஜெஃப் ஹார்டி இல்லைன்றது தான் உண்மைங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்ய நினைக்கிறாரு நம்ம டேனியல் பிரையன்? ஒரு மேட் டிராகன் அதை கண்ணுக்கு தெரிகிறாரு. ஒரு பாயில் டிரைவர். இந்த ஒரு கொடூரமான மூவ் ஜெஃப் ஹார்டிக்கு கன்கஷன் இன்ஜுரி கொண்டு வரலாங்க. ஒரு பிரைன் பஸ்டர் கண்டிப்பாக நம்ம கவனிச்சு பார்க்கணும். இது ஹார்டியோட கரியர் எண்டிங் மேட்சாக கூட இருக்கலாம். ஒரு கேமன் நீ ட்ராப் நம்ம டேனியல் பிரையன்ட்ட இருந்து இங்கே யாருமே எதிர்பார்க்கல. இதை டேனியல் பிரையன் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஒரு டிடிடி. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிகேன் ராணா நம்மளோட ஜெஃப் ஹார்டிட்ட இருந்து ஒரு கல் கிராஃப்டிங் ஃபினாலே. என்னங்க நடக்குது இந்த மேட்ச்சில்? மீண்டும் எழுந்து வந்திருக்காருங்க நம்மளோட ஜெஃப் ஹார்டி ஒரு சப்மிஷனுக்கான முயற்சி. இந்த சுவாரஸ்யமான மேட்ச்சில் என்னங்க நடக்க போகுது? ஸ்டென்னர் நம்ம ஹார்டிட்ட இருந்து, ஆனால் அது பத்தல. இன்னொரு ஸ்டென்னர். ஓ மை காட். ஆனால் எழுந்து வராருங்க மறுபடியும் நம்மளோட டேனியல் பிரையன். ஜெஃப் ஹார்டியை பார்த்து பிரையன் சொல்ற ஒரே வார்த்தை, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஒரு ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட்டுங்க. அதை தொடர்ந்து மறுபடியும் ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட். நீ இதுக்கு மேலே எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்றாருங்க ஜெஃப் ஹார்டி. இப்போ என்னங்க பண்றாரு? மேலே ஏறுறாருங்க. டாப் கேஜுக்கு போயிருக்காரு. அங்கிருந்து ஒரு அல்டிமேட் ஸ்வான்டான் பாம். ஓ மை காட். மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட் போட்டு ஜெஃப் ஹார்டி கவர் பண்ணியிருக்காருங்க டேனியல் பிரையனை. 1 2 3 எஸ், சாதிச்சிருக்காருங்க நம்ம ஜெஃப் ஹார்டி. நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டாருங்க. எனக்கு என்னைக்குமே இந்த ஒரு சாம்பர் மேட்ச் மறக்க முடியாத தருணமாக அமைஞ்சிருக்குங்க. டேனியல் பிரையன் அவரையும் ஒரு டீமன்ஸையும் ஏன் எல்லாரும் வே ஃப்ரம் சிமெண்ட்ரி வே ஃபார் சிமெண்ட்ரின்னு கூப்பிட்றாங்கன்ற ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காருங்க. டேனியல் பாராட்டிட்டு இருக்காருங்க. வாழ்த்துக்கள் ஜெஃப் ஹார்டி, நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன். த ரைட் ஆஃப் லிங்குஸ் ஜெனக்ஸ் இஸ் பிகின்ஸ்.